உதிரி உதிரியாக சேமியா உப்புமா தயாரிக்கலாமா? ஒரு வாண்டியில் நல்ல தண்ணி போட்டு, அது நல்ல தண்ணி கொதி நிலைமைக்கு வச்சு, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டு, அதில் வறுத்த சேமியா போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு, அந்த வாண்டிலேருந்து அது ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா அது மேலே குளிர்ந்த தண்ணியை போட்டு உதிரி உதிரியாக சேமியாவை சமைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே வாண்டிலே எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, தாளிச்ச கலவை, மஞ்சள் தூள், இஞ்சி விழுது, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நீட்டமாக மெல்லியதாக இருந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம துருவி வச்சுருக்கிறதான கேரட்டை அதில் சேர்க்கலாம். இன்றைக்கி நான் டெல்லி கேரட்டை சேர்க்குறேன். அது நல்ல கலரை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. இது நல்ல கேரட்டும் வதங்கினோடனே ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம் நம்ம போட்டுட்டு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை பொடி சேர்க்கலாம். இது மேலேயும் ஒரு பரட்டி விட்டுட்டு அதில் உரித்த பச்சை பட்டாணி சேர்த்து நம்ம உதிரி உதிரியாக வேக வச்சுருக்கிற சேமியாவை போட்டு நல்லா கிளறி எடுத்தோன்னாக்க உதிரி உதிரியாக நம்ம சேமியா உப்புமா தயார்.